Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம தட்டக்காய் அதாவது காராமணி லோபியான்னு சொல்லுவாங்க அந்த பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு ஃப்ரை பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நான் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிடுறேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே நம்ம காராமணி சேர்த்துடலாம். நம்ம காராமணியை வந்து இந்த மாதிரி 1 இன்ச் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்க காராமணியும் இதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. காராமணி அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம காராமணிக்கு போட வேண்டிய மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். 5 இருந்து 6 வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் தேங்காய், 6 இருந்து 7 பல் பூண்டு. நான் வந்து இன்னைக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் வாசனை பிடிக்காதவங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம். வரமிளகாய்க்கு பதிலாக நீங்க மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம காராமணி வெந்துடுச்சு. நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தது இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட காராமணி பொரியல் ரொம்பவே சுவையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலா நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து இது மேல நம்ம அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதை லைட்டா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணா இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.